அல்லாஹ் தான் நம்மை படைத்தான், வாழ்வாதாரம் வழங்கினான். நம்மை அவன் வீணாக விட்டுவிடவில்லை. நமக்கு ஒரு ரசூலை அனுப்பினான், தூதர். அந்த தூதரை ஏன் அனுப்பினான்? நாம் என்ன செய்யணும்? ஃபமன் அதாஅஹு தஹலல் ஜன்னah. யார் அந்த தூதருக்கு ரசூலுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். வமன் அஸாஹு தஹலன் நார். யார் அவருக்கு மாறு செய்தாரோ அவர் நரக நெருப்பில் நுழைவார். வதலீலு கௌலுஹு தஆலா, இதற்குரிய ஆதாரம் இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலன் ஷாஹிதன் அலைக்கும் கமா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலா. நிச்சயமாக நாம் உங்களிடம் சாட்சி பாரக்கூடிய ஒரு தூதரை அனுப்பினோம். ஃபிர்அவுனிடம் நாம் ஒரு தூதரை அனுப்பியது போலவே. ஃபஅஸா ஃபிர்அவுனுர் ரசூல ஃபஅഖذனாஹு அഖ்தன் வபீலா. ஃபிர்அவுன் அந்த ரசூலுக்கு தூதருக்கு மாறு செய்தான். ஆகவே நாம் அவனை மிக கடுமையாக தண்டனை கொடுத்து பிடித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்ற இந்த ஆயத் 73வது சூராவுடைய 15, 16வது ஆயத், சூரா அல் முஸம்மில் ஆயத்துக்களை ஷேக் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் இங்க குறிப்பிடுறாங்க. இந்த இடத்தோடு தான் அல் ஊலா, முதல் விஷயம், நாம் கற்றுக்கொண்டு அமல் செய்ய வேண்டிய முதல் விஷயத்தை முடிக்கிறாங்க. இங்கே ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இதுல நமக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. முதலாவது, அல்லாஹ் தஆலா தூதர்களை அனுப்பியது, அதுல நமக்கு நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி அவருக்கு கட்டுப்பட்டவருக்கு சொர்க்கமும் கட்டுப்படாதவருக்கு நரகமும்ங்கிற இந்த விஷயத்தை பற்றி ஆதாரங்களை கொடுத்து நமக்கு இன்னும் தெளிவுபடுத்துறாங்க. அதுல முதலாவது விஷயம், அந்த தூதருக்கு கட்டுப்படுபவர் சொர்க்கம் நுழைவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆலி இம்ரான் 3வது சூராவுடைய 132, 133 ரெண்டு ஆயத்துகள்ல என்ன சொல்லுகிறான்? வஅதீஉல்லாஹ வ ரசூல். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கும் கட்டுப்படுங்கள். லஅல்லகும் துர்ஹமூன். இதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய கருணைக்கு ஆளாகுவீர்கள், கருணை காட்டப்படுவீர்கள், அருள் புரியப்படுவீர்கள். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸ்-ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். ஆகவே உங்களுடைய இறைவன் ரப்புடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். அது வானங்கள் பூமியை விட அளவுக்கு விசாலமானது, விரிவானது. தக்வா உள்ளவர்களுக்காக அது தயாரிக்கப்பட்டுள்ளது, படைக்கப்பட்டுள்ளது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுக்கு தூதருக்கு கீழ்ப்படிய சொல்லுகிற இந்த கட்டளைக்கு பிறகு சொர்க்கத்தை சொல்லுகிறான், மன்னிப்பின் பக்கம் வர சொல்லுகிறான். இது தக்வா உள்ளவர்களுக்கு படைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றான். அப்போ தூதருக்கு கட்டுப்பட்டவர் எங்க போவார்? சொர்க்கம் போக முடியும். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கு கட்டுப்பா, அத்தீஉல்லாஹ வ ரசூல். இதுதான் அங்க நிபந்தனை. இந்த கட்டளை கீழ்ப்படியணும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கும் கட்டுப்படுங்கள். அப்படி கட்டுப்பட்டால் சொர்க்கம். அடுத்த ஆயத் இரண்டாவது ஷேக் உஸைமீன் குறிப்பிடுறாங்க, وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ يُدْخِلْهُ جَنَّاتٍ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا وَذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ. சூரா நிசா 4வது அத்தியாயத்துடைய 13வது வசனம். யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டார்களோ அவர்களை அல்லாஹ் கீழே ஆறுகள், நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்க பூஞ்சோலைகளில் நுழைய செய்வான். தூதர் கட்டுப்பட்டா எங்க போலாம்? ரசூல் கட்டுப்பட்டால் சொர்க்கம். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது? நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சோலைகள் உள்ளது. அதிலே அவர்கள் என்றென்றும் நிலையாக தங்கி வாழ்வார்கள். இதுதான் மகத்தான வெற்றி. அப்போ ரசூலுல்லாஹ்வை கீழ்ப்படிவது, கட்டுப்படுவது, அவங்களுடைய சுன்னாவை பற்றி பிடிப்பது இருக்குது, அது சொர்க்கத்திற்கும் கொண்டு போகும். அதுதான் இந்த உலகத்தில் மறுமையில் நமக்கு வெற்றியை கொடுக்கும். மூன்றாவது ஆயா, وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَخْشَ اللَّهَ وَيَتَّقِهِ فَأُولَئِكَ هُمُ الْفَائِزُونَ. எவர்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டாரோ அவர்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சி அவனுக்கு மாறு செய்வதை தவிர்த்து கொண்டு விட்டார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர். இங்க அல்லாஹ் தஆலா கட்டுப்படுவதை குறிப்பிட்டு யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அவனுக்கு மாறு செய்வதை விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கும் சேர்த்து சொல்கிறான், அவர்கள் தான் வெற்றி பெறக்கூடிய ஹுமுல் ஃபாயிசூன். ஃபௌஸ், வெற்றி பெறக்கூடியவர்கள், சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள். அடுத்து எத்தனை ஆயத்தில் படிக்கிறோம்? 1, 2, 3, 4வது ஆயத். وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَأُولَئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَئِكَ رَفِيقًا. وَحَسُنَ أُولَئِكَ ரஃபீகா. எவர் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிந்து கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்த நபிமார்கள், சித்திகீன்கள், ஈமானால் உண்மையானவர்கள், விசுவாசத்தில் ஈமானில் உண்மையாக இருப்பவர்கள், சுஹதாக்கள், ஷஹீதுகள், அல்லாஹ்வின் பாதையிலே உயிர் கொடுத்தவர்கள், சாலிஹூன், நல்லோர்கள், உத்தமர்கள் அவர்களோடு இருப்பார்கள். இவர்கள்தான்
தோழர்களிலே மிகச்சிறந்த தோழர்கள், எத்துணை சிறந்த தோழர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல குறிப்பிடுறான். 4வது சூரா 69வது ஆயா. 5வது ஆயா, வமை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே இந்த ஆயத்தை ஜும்மாவுடைய குத்பால சொல்வாங்க. 33வது சூராவுடைய 71வது ஆயா, யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்தாரோ அவர் மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார். ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. அதீமா மிக மகத்தான மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விட்டவர். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம என்ன அகீதா ஈமான்ல என்ன உறுதியா நம்பிக்கை கொள்ளணும்? அல்லாஹ்வுக்கு தூதர் கட்டுப்படுவதுதான் வெற்றி. அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அதுதான் சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடியது. அதுதான் சொர்க்க பூஞ்சோலைகள் நீரருவில் ஓடக்கூடிய சொர்க்கத்தில் நிரந்தரமா நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அப்படின்னு நம்பிக்கை கொள்ளணும். அதுக்குதான் தூதரை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார். அப்ப தூதரை அல்லாஹ் அனுப்பியது வீணுக்காக அல்ல, படைத்தது மீனுக்காக அல்ல. படைக்கப்பட்ட நாம் அந்த தூதரை பின்பற்றி சொர்க்கம் போக வேண்டுங்கிற காரணத்துக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸையும் ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் இங்க மேற்கோள் காட்டுறாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிற 7280வது ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. குல்லு உம்மதி யதுகுலூனல் ஜன்னத இல்லா மன் அபா. என்னுடைய சமுதாயத்தில் எல்லோரும் சொர்க்கம் போவார்கள் நிராகரித்தவர்களை தவிர. யார்? அபா, நிராகரித்தவர்கள், அவர்களை தவிர. காலு சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, வமை யஅபா, யார் அந்த நிராகரித்தவர்கள்? நிராகரித்தவர்கள் என்றால் என்ன? யார்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால மன் அதாஅனி தஹலல் ஜன்னah, யார் எனக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டாரோ, இதாஅத் செய்தாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். வமன் அஸானி ஃபகத் அபா, யார் எனக்கு மாறு செய்தவரோ அவர்தான் என்னை நிராகரித்தவர். எனக்கு மாறு செய்தவர் தான் நிராகரித்தவர்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்யறவன் எப்படிப்பட்ட பாவத்தை செய்யறானா? ரசூலுல்லாஹ்வை நிராகரித்தவன் ஆயிரும். ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்யறான். ஆனா கட்டுப்பட்டவருக்கு ரசூலுல்லாஹ் சொர்க்கம் சொல்றாங்க. அவருக்கு கட்டுப்பட்டவர் சொர்க்கம் போவார் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ஆதாரங்கள்லாம் ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்குது, ஃபமன் அதாஅஹு தஹலல் ஜன்னah. அதுக்கு விளக்கம், யார் அந்த ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடந்தாரோ அவர் சொர்க்கம் நுழைவாருங்கிறதுக்கான விளக்கமாக ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆதாரங்களை 5 குர்ஆனுடைய ஆயாத்துகளையும் இந்த ஹதீஸையும் கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, வமன் அஸாஹு தஹலன் நார், யார் அந்த தூதருக்கு மாறு செய்தாரோ அவர் நரக நெருப்பில் நுழைந்து விடுவார். இதையும் ஷேக் உஸைமீன் விளக்குறாங்க குர்ஆனுடைய ஆயத்துகளை கொண்டு. வமை யஸில்லாஹ வ ரசூலஹு வ யதஅத்த ஹுதூதஹு யுத்கில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா வ லஹு அஸாபும் முஹீன். எவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிய மறுத்து அவனுடைய வரம்புகள் எல்லைகளை எல்லாம் தாண்டி மீறி போகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நரகத்தில் தள்ளுவான், நரக நெருப்பில் தள்ளுவான். அதில் அவர்கள் நிலையாக தங்கி விடுவார்கள். எப்படி ரசூலுக்கு கீழ்ப்படிந்தவங்க சொர்க்கத்தில் நிலையாக தங்குவாங்களோ அதுபோல ரசூலுக்கு மாறு செய்தவர்கள் நரகத்தில் நிலையாக தங்கி விடுவார்கள். அதுவும் அவர்களுக்கு இழிவு தரக்கூடிய கடுமையான வேதனை தண்டனை இருக்கிறது. சூரா நிசா 4வது சூராவுடைய 14வது ஆயா. இன்னொரு ஆயத்தையும் ஷேக் உஸைமீன் குறிப்பிடுறாங்க, வமை யஸில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ضل ضلالا முபீனா. சூரா அஹ்ஸாப் 33வது சூராவுடைய 36வது ஆயத், எவன் அல்லாஹ்வுக்கு அவன் தூதருக்கு மாறு செய்கின்றானோ அவன் வெளிப்படையான வழிகட்டில் விழுந்து விட்டான். ரொம்ப ஃபகத் ضل ضلالا முபீனா. முபீனா ரொம்ப வெளிப்படையா பகிரங்கமா, அதாவது அது வழிகேடுங்கிறது எந்த சந்தேகமே இருக்காது. அந்த அளவுக்கு வெளிப்படையான வழிகேட்டுல போயிட்டான்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுக்கு தூதருக்கு மாறு செய்யறதுல வழிகேடுங்கிறத சந்தேகப்படலாமா? சந்தேகப்படக்கூடாது. நிச்சயமா வழிகேடுதான் சொல்லணும். நாம் அடிச்சு சொல்லணும், இது வெளிப்படையான வழிகேடு. ரசூலுக்கு மாறு செய்யறது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறது நிச்சயமா வெளிப்படையான வழிகேடுதான். அப்படிப்பட்டவன் ஒரு காலம் சொர்க்கம் போக முடியாது, மாறு செய்யறவன். இன்னொரு ஆயத்து 3வது ஆயத்து கொடுக்குறாங்க, வமை யஸில்லாஹ வ ரசூலஹு ஃபஇன்ன லஹு நார ஜஹன்னம காலிதீன ஃபீஹா அபதா. எவன் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் மாறு செய்கின்றானோ நிச்சயமா அவனுக்கு நரக நெருப்பு தான், அதில் அவன் என்றென்றும் விழுந்து விட்டான், தங்கி விடுவான் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இங்கே ஷேக் உஸைமீன் மேற்கோள் காட்டுறாங்க. 72வது சூராவுடைய 23வது ஆயா. அப்ப இந்த 3 ஆயத்துகளை ஷேக் உஸைமீன் அல்லாஹ்வின் தூதருக்கு மாறு செய்தவன் நரகத்திற்கு போவான்ங்கிறதுக்கு ஆதாரத்தை கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த யார் அவருக்கு அந்த தூதருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் சொர்க்கம் நுழைவார்களுக்கு 5 ஆயத்துக்களை மேற்கோள் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு ஹதீஸ் கொடுத்தாங்க. அந்த ஹதீஸுடைய மீதி பகுதியை இதே அல்லாஹ்வின் தூதருக்கு மாறு செய்தவன் நரகம் போவாங்கிறதுக்கு ஆதாரமா கொடுக்குறாங்க. ஏன்னா வமன் அஸானி ஃபகத் அபா அப்படினாங்க ரசூலுல்லாஹ். எவன் எனக்கு மாறு செய்தானோ அவன் என்னை நிராகரித்து விட்டான். அப்ப நிராகரித்தவனுடைய நிலைமை என்ன? அவன் நரகம் போவான். நரகத்தில் போவாங்கன்னா இல்லையாங்கிறத டவுட் பண்ண முடியுமா? நிச்சயமா நரகம் தான் அவனுக்கு அப்படின்னு அந்த ஹதீஸுடைய மீதி பகுதியை இங்க திரும்ப அதற்கு ஆதாரமாக கொடுக்குறாங்க. அப்ப இதுல இருந்து தெரிய வருகிறது,
நாம் கற்றுக்கொண்டு அமல் செய்ய வேண்டிய முதல் விஷயமே, அல்லாஹ் நம்மை வீணா படைக்கல, அவன் நமக்கு ரிஸ்க் அளிக்கிறது எதுவுமே வீணுக்காக இல்லை. ஒரு தூதரை அனுப்பி நேர்வழி காட்டவும், அந்த நேர்வழியை பற்றி பிடித்து நம்ம சொர்க்கம் போகணுங்கிறக்காக தான். அந்த தூதரை பற்றி பிடித்து கீழ்ப்படியாவிட்டா நிச்சயமா நரக நெருப்பு போயிடுவோம் அப்படின்னு நம்ம அஞ்சணும், பயப்படணும். இதுல உறுதியா நம்பிக்கை கொள்ளணும். இதுதான் நாம் கற்றுக்கொண்டு அமல் செய்யணும். அப்போ தூதரை அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நபிக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வாழ்க்கையை நாம் பற்றி பிடிக்கணுங்கிறதா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த முதல் விஷயம்.